இந்த புத்தகத்தோட ஆத்தர் ஒரு மிகப்பெரிய சைக்காலஜிஸ்ட். இவர்கிட்ட நிறைய பேர் போரில் மிகப்பெரிய கொடூரங்களை பார்த்து ரொம்ப ட்ராமடைஸ்ட் ஆகிட்டு வராங்க. அவங்களெல்லாம் எப்படி க்யூர் பண்ணுறதுன்னு இவருக்கு ரொம்ப குழப்பமாக இருக்குது. ஒரு நபருக்கு இவர் மருந்து எழுதி கொடுக்குறாரு. அந்த நபர் இவர்கிட்ட சொல்கிறாரு, நான் கண்டிப்பாக இந்த மருந்தெல்லாம் சாப்பிட மாட்டேன், ஏன்னா போரில் நடந்த நிகழ்வுகள்லாம் இந்த மருந்து எனக்கு மறக்கடிச்சிடும். அப்போது என்னோட நண்பனை, போரில் இறந்து போன என் நண்பனையும் நான் மறந்துடுவேன், எனக்கு இந்த மருந்தே வேணாம் அப்படின்னு சொன்னாராம். இந்த ட்ராமடைஸ்டு பீப்புளெல்லாம் பார்க்கும்போது இவருக்கு ரொம்ப பயமாக இருக்குது, எப்படிடா இவங்களை க்யூர் பண்ண போகிறேன் அப்படின்னு. அன்றைக்கி அவர் வீட்டுக்கு வரப்போ வீட்டில் அவருடைய குழந்தைக்கு கீரை சாப்பிட சொல்லி கொடுத்தாராம். அந்த குழந்தை என்ன பண்ணுது, கீரை எனக்கு பிடிக்காதுன்னு சொல்லி பிளேட்டை தூக்கி செவுத்தில் அடிச்சுதான். இப்போ தான் இவர் யோசிக்கிறாரு, என்னோட குழந்தையும் சாப்பாடு வேணான்னு தூக்கி எறியுது, நான் ட்ராமடைஸ்டு பீப்புளாக நான் பார்க்குற அந்த ஆர்மி மேனும் மருந்து வேணான்னு தூக்கி அடிக்கிறான். ஆனால் அந்த ஆர்மி மேனை பார்க்குறப்ப நான் ரொம்ப பயப்படுறேன், அவன் சரியே பண்ண முடியாதோ அப்படின்ற பயம் வருது, எப்படிடா சரி பண்ணுறதுன்னு நான் ரொம்ப யோசிக்கிறேன். ஆனால் என்னோட குழந்தை மேலே அந்த பயம் எனக்கு வரல, ஏன்னா கொஞ்சம் அன்பாக இருந்து கொஞ்சம் அக்கறையாக இருந்து கொஞ்சம் சொல்லி கொடுத்தா அவங்க மாறிடுவாங்க அப்படின்னு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன் இதே நம்பிக்கை அந்த பெரிய க்ரோன் அப் ட்ராமடைஸ்டு மேன் மேலே எனக்கு வரல அப்படின்னு யோசிக்கிறாரு. அதற்கப்புறம் இவர் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு ட்ராமடைஸ்டு பீப்புள் நம்ம சரி பண்ண முடியும், சரி பண்ணுறதுக்கு அவங்க மேலே அக்கறையாகவும் அன்பாக இருந்தால் போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ நம்மளும் நம்மளுடைய நண்பர்களோ யாரோ நமக்கு ரொம்ப வேண்டியவர்கள் ரொம்ப ட்ராமடைஸ்டாக இருக்காங்க, ஒரு நெகட்டிவ் ஒரு திங்லேருந்து இப்போ தான் வெளியே வராங்க அப்படின்னா, அவங்கள சரி பண்ணுறதுக்கு ரொம்ப சிம்பிளான வழி அவங்கள்ட்ட அன்பாக அவங்கள ஒரு குழந்தை மாதிரி பார்த்துக்கிறது மட்டும்தான்.